புதுக்கோட்டையில் திடீரென சாலையில் விமானம் தர இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் திடீரென்று விமானம் ஒன்று சாலையில் தர இறங்கியிருக்கிறது. சிறிய ரக விமானம் ஒன்று சாலையில் தரையிறங்கியிருக்கிறது. புதுக்கோட்டை அருகே இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. புதுக்கோட்டையில் அருகே திடீரென்று சாலையில் விமானம் ஒன்று சிறிய ரக விமானம் தரையிறங்கியதால் அந்த பகுதி வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, என்ன நடந்தது? திடீர்னு சாலையில் இந்த சிறிய ரக விமானம் இறங்குவதற்கான காரணம் என்ன? திலகவதி, புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கீரனூருக்கு முன்பாக அம்மா சத்திரம் என்னும் பகுதியில் சிறிய வகை விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி அந்த சாலையில விழுந்திருக்கு. உடனடியாக அதை பார்த்த அந்த பகுதி மக்கள் ஓடி சென்று அந்த விமானத்துல மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த விமானத்துல மொத்தம் ஒரு பைலட்டுக்குள்ள 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சிறிய காயங்களுடன் எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க இருக்காங்க. இது குறித்து காவல்துறையினர் அந்த பொதுமக்கள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. சாலையில அந்த சிறிய வகை விமானம் விழுந்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணத்தினால விழுந்தது என்ற முழுமையான விவரங்கள் தெரியவில்லை. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல விமான பயிற்சி மையம் இருக்கு, அதே போல திருச்சியில விமான நிலையம் இருக்கு. இது ரெண்டுல இருந்து எங்க இருந்து போன விமானம், பயிற்சிக்காக சென்ற விமானமா அல்லது வேறு காரணங்களுக்காக சென்ற விமானமா என்பது குறித்தும் தெரியவில்லை. நல்வாய்ப்பாக அந்த விமானத்தில் பயணித்த விமானிகள் உள்ளிட்ட 2 நலமுடன் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையினர் வருவாய்த்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. திலகவதி, விமானத்தில் இருந்த அந்த 2 விமானிகளுடைய தற்போதைய நிலை என்ன? அவங்க ஏதேனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா? சிறிய அளவில் அவர்களுக்கு காயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனை தாண்டி எதற்காக இந்த விமானம் கீழே விழுந்தது, இது போன்ற தொழில்நுட்ப கோளாறு என்ன ஏற்பட்டது போன்ற விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அதே போல பொதுமக்கள் யாருக்கேனும் ஏதேனும் இதனால காயம் ஏற்பட்டிருக்கிறதா? ஏன்னா வாகன ஓட்டிகள் நிறைய பேர் சென்று கொண்டிருந்தார்கள், அந்த சாலையில பார்க்க முடிந்தது. பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை? நல்வாய்ப்பாக இந்த விமானம் விழுந்த சமயத்தில், அதாவது மேல இறக்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள், விமானத்தின் இறக்கையில் பிரச்சனை ஏற்பட்டு, முன் இறக்கையில் பிரச்சனை ஏற்பட்டு விசாரணையில் கூறப்படுகிறது. நல்வாய்ப்பாக அந்த விமானம் விழுந்த நேரத்தில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த இடத்துல இல்லாதால பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. ஏன்னா வாகனத்தில் செல்ல வேண்டிய அந்த விமானம் சாலையில விழுந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி மக்களுக்கும் அந்த பகுதி பொதுமக்களுக்கும் அதே போல சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதிர்ச்சியிலிருந்து மீளாம தான் அந்த பகுதி மக்கள் இருக்காங்க. அதனை கடந்து நல்வாய்ப்பாக அந்த விமானத்தில் வந்த விமான ஓட்டி உள்ளிட்ட 2 உயிர் தப்பியுள்ள சம்பவம் ஒரு சிறிய ஆறுதலை கொடுத்திருக்கு, ஒரு மகிழ்வை கொடுத்திருக்கு. தொடர்ந்து இதற்கான என்ன காரணம், எங்கிருந்து வந்த விமானம், எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணைக்கு பின்பே தெரிய வரும். திலகவதி, பக்கத்துல விமான பயிற்சி மையம் இருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். இது பயிற்சி விமானமா? அவர்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் பெற முயற்சிக்கப்பட்டதா? முத்துப்பழம்பதி, அருகே பார்த்தீங்கன்னா திருச்சியில ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி விமான நிலையம் இருக்கு. அதே போல ஒரு 50-40 கிலோமீட்டர் தொலைவில், சம்பவம் நடந்ததுல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் விமான பயிற்சி மையம் இருக்கு. இப்ப இந்த 2 தான் புதுக்கோட்டையின் அருகே உள்ளது. இப்ப அடிக்கடி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பயிற்சி விமான நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அந்த பயிற்சி விமானிகள் செல்வாங்க. ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்கள் இயக்குவாங்க. அதே போல சிறிய வகை விமானத்தை ஓட்டி சென்றார்களா என்பது குறித்த விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அல்லது திருச்சி விமான நிலையத்திலிருந்து பயிற்சி விமானம் எதுவும் இயக்கப்பட்டதா என்பது குறித்தும் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்து சிறிது நேரம் தான் ஆகிறது. அடுத்த கட்ட விசாரணையை விமானத்துறையும் அதே போல காவல்துறையினரும் தொடங்க இருக்காங்க. அந்த விசாரணைக்கு பின்புதான் இந்த விமானம் எங்கே இருந்து வந்தது, எப்படி விபத்துக்குள்ளானது என்பது குறித்து தெரிய வரும். இப்போதைக்குள்ள ஆறுதலான விஷயம், அந்த விமானிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காங்க. அதே போல பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு எந்தவித காயங்களும் இல்லாமல், ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் இல்லாமல் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கு. திலகவதி, துறைசார் அதிகாரிகளோ இல்ல காவல்துறையினரோ யாரேனும் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்களா? ஏன்னா விமானம் ஒன்று சிறிய ரக விமானம் நடு சாலையில நின்று கொண்டு இருக்கிறது. என்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு இதுவரைக்கும் நமக்கு தெரியல. உயிர் சேதம் எதுவும் இல்லை, காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்னாலும் சம்பவ இடத்தை ஆராய வேண்டி இருக்கிறது. யாரேனும் சென்றிருக்கிறார்களா?
சம்பவ இடத்திற்கு தற்போது புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் விரைந்திருக்காங்க. அதே போல திருச்சி விமான நிலையத்தின் அதிகாரிகள் வந்து விரைந்து வந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. இவங்க வந்து விசாரணையை மேற்கொள்ளும் போதுதான் தெரியும். இதுவரை இல்லாத சம்பவமாக இந்த சிறிய வகை விமானம் சாலையில் விழுந்தது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு, ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கு. அதனால காவல்துறையினரும் அதே போல விமான நிலைய ஊழியர்களும் விமான நிலைய அதிகாரிகள் வந்து விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. அந்த விசாரணைக்கு பின்புதான் இதுக்கான முழுமையான காரணம் தெரியும். இப்போ திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து மக்களும் குவிய தொடங்கியிருக்காங்க. அந்த உடைஞ்ச விமானம், அந்த சிறிய வகை விமானத்தை பார்வையிட இருக்காங்க. அதே போல அந்த விமானத்தில் பயணித்த அந்த விமானி உள்ளிட்ட இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணிகளையும் அந்த பகுதி மக்கள் மற்றும் வருவாய்த்துறை ஈடுபட்டிருக்காங்க. தற்போது கீரனூர் காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. திலகவதி, புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் விமானம் ஒன்று தரையிறங்கி இருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. 2 விமானிகள் அதில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சிறிய காயங்களோடு தற்போது மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கோ அல்லது அந்த விமானிகளுக்கோ வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. சிறிய காயங்களோடு அவர்கள் தப்பித்திருக்கிறார்கள் என்று அந்த பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலை என்பதனால் அங்கே கூட்டம் கூட தொடங்கி இருக்கிறது. பொதுமக்கள் என்ன நடந்தது என்று வந்து பார்க்கும் ஆர்வத்தில் விமானத்தை சுற்றி குவிந்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் நமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். ஆனாலும் தற்போது வரை என்ன நடந்தது, என்ன தொழில்நுட்ப கோளாறு, எதற்காக இந்த விமானம் அவசரமாக சாலையில் தரையிறக்கப்பட்டது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான விளக்கமோ அறிவிப்போ தற்போது வரை ஏதும் வெளியாகவில்லை. சம்பவ இடத்திற்கு புதுக்கோட்டை மாநகர காவல்துறையினரும் விரைந்திருக்கிறார்கள் விசாரிப்பதற்காக என்ற தகவலையும் நமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.